அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகநல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினால் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்மளுடைய கிரியைகள், நம்ம செய்கிற எல்லா செயலையும் பரலோகத்திலேருந்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு எவ்வளோ பலன் இருக்குன்னு அவருக்கு தெரியும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். பாருங்கள், அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணுறாரு, அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது அவர் பிரியப்படுகிறார். நமக்கு திறந்த வாசலை வச்சுருக்கிறாருங்க. அவருடைய வசனத்தை கை கொண்டோம்னா திறந்த வாசல், அதை உரத்தம் கூட பூட்ட முடியாது. கடவுளாகி ஆண்டவராகி நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ மனிதன் பூட்டாதபடிக்கு தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். நமக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குது. அப்படி நாமத்தை, அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அதை தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம கிரியைகளை அறிந்திருக்கிறார். நமக்கு எவ்வளோ பலன் இருக்குன்னு அவருக்கு தெரியுது. அவருடைய நாமத்தை கை கொள்ளணும். கை கொண்டு நடந்தால் நமக்கு திறந்த வாசல் தான் எப்பொழுதும். அதை ஓராலும் பூட்டவே முடியாது. நமக்கு எப்பொழுதும் எங்கே போனாலும் நமக்கு திறந்த வாசல். எங்கே போனாலும் நமக்கு திறந்த வாசலே இருக்கும் ஒழிய பூட்டப்பட்ட இடம் நமக்கு எந்த இடமும் இருக்காது. ஆமென். அல்லேலூயா.